ரோகிணி எனக்கு பசிக்குது. ஸ்டைல எம்டி சால்னா செஞ்சிடலாமா? இதுக்கு மெயினாக தேங்காய் கூட எள்ளும் முந்திரியும் அரைச்சி தனியாக எடுத்து வைக்கிறோம். தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதை போட்டு வணக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த குருமா வாசனை உங்கள் தெரு ஃபுல்லாக வாசனை வரும். இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன தோசை மட்டும் இருக்கு, சட்னி எடுத்துட்டு வரேன் மனோஜ். என்ன காரமா இருக்கு? என்ன தோசையா? சட்னிமா. காரமா இருக்கு. தோசையும் பாருங்க கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க. டேய் தோசையை பாரு, வேகவே இல்ல. இவ்வளவு காரத்தை யார் சாப்பிடுவாங்க? எனக்கு வேண்டாம். நீ பாலை மட்டும் எடுத்துட்டு வந்து ரூம்ல குடு. ஆண்டி, ஓ, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுக்கிறேன். மறக்கிறாளே.